ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிலதாஸ் கார்டன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ட்ரீ ரோஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ட்ரீ ரோஸ்னால் என்ன, அதை எப்படி வளர்க்கணும், அதுக்கு என்ன மாதிரி ஃபீட் கொடுக்கணும், அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 2 ட்ரீ ரோஸ் வாங்கியிருந்தேன். சாய்டெக் நர்சரியில் ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அதை வாங்கி ஒரு 3 மாதமாக நான் ரீபார்ட் பண்ணலாம், மழை வரட்டும் பண்ணலாம். ஏன்னா ஒரு செடி பார்த்திங்கன்னா 800 ரூபான்னு வாங்கினது. ஸோ அதனால் ரொம்ப காஸ்ட்லி பிளான்ட்டுன்னு நான் ஒரு 3 மாதமாக ரீபார்ட் பண்ணாமே வச்சுருந்தேன். அக்டோபர் 26 தான் சரி லைட்டாக, அப்போ அந்த டைமில் லைட்டாக 1-2 தூறல் தூறிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் மழைலாம் பெஞ்சுது. சரி இனிமேல் மழை வரும் அப்படின்னு நினச்சி நான் என்ன பண்ணேன், லைட்டாக தூரலோடவே சேர்த்து நம்ம நட்டுலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே அந்த மண்ணிலேருந்து வேரை ஃபுல்லாகவே கழுவி பேர் ரூட்டாக எடுத்துகிட்டு கோகோ பீட்டில் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நான் கோகோ பீட்டில் இது வரைக்கும் செடி வளர்த்ததில்லை. சரி ஃபஸ்ட் டைம் நம்ம கோகோ பீட்டில் வளர்த்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணது தான் இது. அக்டோபர் 26 நட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்டோபர் நவம்பர் ஃபுல்லாகவே செம்ம வெயில். இடையில எப்போயாவது லைட்டாக தூறல் போடும், அவ்வளோதான். ஆனால் இந்த பெங்கல் புயல் வந்து ஓரளவுக்கு இந்த செடியை காப்பாற்றிடுச்சு. பெங்கல் புயல் வந்ததுக்கப்புறம் தான் நல்ல நியூ க்ரோத் வந்து ஓரளவுக்கு செடி வந்து உயிரே வந்தது. அதுக்கப்புறம் மொட்டும் நல்லா வைக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் நட்டு என்ன ஃபீட் கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, நட்டு ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா ஹியூமிக் ப்ளஸ் 1261 நம்ம பேபி ஃபீட் கொடுப்போம்ல, அதே தான். ஏன்னா பேர் ரூட்டாக வச்சதுனால அதுதான் கொடுத்தேன். ஒரு வாரம் கழித்து ஹியூமிக் ப்ளஸ் எப்சம் சால்ட், இதே மாதிரி ஒரு 4 டைம், 2 டைம் பார்த்திங்கன்னா ஹியூமிக் ப்ளஸ் எப்சம் சால்ட்டு, 2 டைம் பார்த்திங்கன்னா ஹியூமிக் ப்ளஸ் 1261, இது ரெண்டையும் மாற்றி ஒரு 4 வாரம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் நார்மல் ஃபீடே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம கோகோ பீட்டில் வச்சோம் அப்படின்னா கிச்சன் கம்போஸ்ட்டோ வெர்மி கம்போஸ்ட்டோ தொழு உரமோ கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசராக எது வேணாலும் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இதுக்கு வந்து நம்ம போன் மீல் கொடுக்கலாம், நீம் கேக் பவுடர் கொடுக்கலாம், அந்த மாதிரி நம்ம ரோஸ் மிக்ஸு, டிஏபி இந்த மாதிரி ஐட்டம்லாம் போட்டு விடலாம். நம்ம புண்ணாக்கு கரைசல் இதெல்லாம் கொடுக்கலாம். மண் மாதிரி இருக்க ஃபெர்டிலைசர் மட்டும் கொடுக்கக்கூடாது. தொழு உரம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம கொடுக்கக்குள்ள என்ன ஆகும்னா ஃபங்கல் ஃபார்ம் ஆகும். ஸோ ரூட் அஃபெக்ட் பண்ணும். அதனால் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம கோகோ பீட்டில் வைக்கக்குள்ளே கொடுக்கக்கூடாது. அது மாதிரி வாரத்தில் ஒரு டைம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பெஸ்டிசைட் கண்டிப்பாக நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். இல்லை அப்படின்னா வர நியூ க்ரோத் எல்லாமே கரிஞ்சு போயிட்டே தான் இருக்கும். ரோஸ் பொறுத்த வரைக்கும் வாரத்தில் ஒரு டைமாவது நம்ம பெஸ்டிசைட் கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த செடியை நானே பார்த்திங்கன்னா ட்ரீ ரோஸ் மாதிரி ட்ரைன் பண்ணியிருக்கேன். இது நார்மலாக நாம் வாங்குகிற ரோஸ் தான், கீழே ஒட்டு கட்டியிருப்பாங்களே சின்னதாக, அதுதான் இது. இது வந்து ஒரு ஃப்ளோரிபெண்டா வெரைட்டி. இது ஒரு பேர் ஐடி பார்த்திங்கன்னா கோக்னட் ஐஸு. இது கேஎஸ்டி நர்சரியில் லாஸ்ட் இயர் வாங்கினது தான். நல்ல புஷியாக இருந்துச்சு. நான் கீழே வந்த கிளையெல்லாம் வெட்டிட்டு ஒரே கிளை மட்டும் விட்டு வளர்த்து வச்சுருக்கேன். பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரிஜினல் ட்ரீ ரோஸை விடவே இது பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்ல புஷியாக வந்திருக்கு. பூவுமே இந்த டைம் பார்த்திங்கன்னா 3 பூ ஒரே டைமில் பூத்துருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி காற்று அடிச்சதுனாலும் இதில் பெருசாக நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது. ஒரு குச்சி வச்சு கட்டி விட்டால் போதும். அப்படியே 1-2 கிளைகள் உடஞ்சாலும் செடிக்கு பெருசாக எந்த பாதிப்பும் வராது. இதுவே நாம் வந்து ட்ரீ ரோஸ் வாங்குகிறோம் அப்படின்னா பெருசாக நான் ரொம்பலாம் காற்று அடிச்சதுன்னா அந்த கிராஃப்டட் பார்ட் உடஞ்சிருச்சுன்னா முடிஞ்சு போச்சு சோலி. இந்த இடத்துல பாருங்கள், அந்த ஒட்டு கட்டின பகுதி தெரியும். இந்த இடத்துல 2 கிளை இருந்துச்சு, எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டேன் நான். இப்போ ஒரே ஸ்டெம்மாக விட்டு வளர்த்துருக்கேன். ஸ்டெம்முமே ஓரளவுக்கு நல்லா ஹெல்த்தியாக வந்துருச்சு. ஸோ நம்ம இதே மாதிரி கூட வளர்த்துக்கலாம். அதாவது ட்ரீ ரோஸ் வாங்க வேண்டாம் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி கூட வளர்த்துக்கலாம். ட்ரீ ரோஸ் வாங்குறீங்கன்னா மேக்ஸிமம் ஃப்ளோரிபண்டா வாங்குங்க, மினியேச்சர் வாங்குங்க, ஹச்டி வாங்காதீங்க. ஏன்னா ஹச்டிங்குள்ளே ஒரு கிளை நீளமாக போயிட்டு பெருசாக பூ பூக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா புஷியாகவும் நம்மளுக்கு கிளைகள் வராது. நான் பார்த்திங்கன்னா ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒன்று வந்து கிராண்டி ஃப்ளோரா, ஒன்று வந்து ஹச்டி வெரைட்டி தான் வாங்கி வச்சுருக்கேன். நீங்கள் வாங்குறீங்க, உங்களுக்கு வாங்கணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா ஃப்ளோரிபண்டா இல்லை மினியேச்சர் வாங்குங்க. இது நம்ம நார்மலாக வளர்க்குற ரோஸ் செடி மாதிரி தான். என்னென்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காற்றெல்லாம் அடிச்சதுன்னா கிளை உடையாத மாதிரி நம்ம குச்செல்லாம் வச்சு கட்டி விட்டு கொஞ்சம் பாதுகாப்பாக வளர்க்கணும், அவ்வளோதான். மற்றபடி நம்ம நார்மல் ரோஸ் மாதிரியே தான் ஃபீடு எல்லாமே. என்னென்னா கிளை உடையா மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.